நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எகிப்திய வரலாறு எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உலகத்துடைய அத்தனை ஆராய்ச்சியாளர்களுடைய, அதாவது அகழ்வாராய்ச்சியாளர்களுடைய ஒரு கனவு அந்த எகிப்தில் போயிட்டு அந்த அகழ்வாராய்ச்சி செய்யணும், அந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஒரு பிரம்மாண்டமான பிரமிடுகள், ரொம்பவும் கலைநுட்பமான சிலைகள், அவர்கள் வணங்கின கடவுள்கள், அதே மாதிரி அந்த ஃபிரௌன் மன்னர்கள், பரோவா மன்னர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர்களுடைய சிலைகள், இது எல்லாமே எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எகிப்திய அருங்காட்சியகத்தில் 22 பரோவா மன்னர்களுடைய மம்மிக்கள், அதாவது பாதுகாத்து பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கு. இது போக ஏராளமான உடல்கள், அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுடைய உடல்கள், ராஜ குடும்பத்துடைய உடல்கள் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு வருது. மம்மிக்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, மம்மிக்கள் அதாவது பதப்படுத்தப்பட்ட உடல்கள், காலத்தால் அழியாத அந்த உடல்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடங்களை தாண்டியும் அந்த உடல்கள் இன்னமும் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு எப்படி அந்த தொழில்நுட்பத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மன்னர்கள் இறந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மன்னர்கள் அப்படின்னு இல்லை, இந்த ராஜவம்சத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களை இறந்துட்டாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க உடலில் இருக்கிற அந்த குடல் இருக்குது பாருங்கள், அந்த குடல் பகுதிகளாக இருக்கட்டும், நுரையீரல், இது மாதிரியான பகுதிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா உடலில் இருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உறுப்புகள், மர்ம உறுப்புகள் அறுக்கப்பட்டு அது வழியாக மருந்துகள் உள்ளே செலுத்தப்படும். இது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மூளை இருக்குது பாருங்கள், அந்த மூளையை மூக்கு வழியாக குழாய் விட்டு அதை கவனமாக அப்படியே உறிஞ்சி எடுப்பாங்க. எடுத்துட்டு அது மூலியமாக அதே குழாய் வழியாக மருந்துகள் செலுத்தப்பட்டு பச்சை இலைகள் எல்லாமே இந்த குடல் பகுதிகளில் எடுத்த எம்டியாக இருக்கிற அந்த காலி இடங்களில் பச்சை இலைகள் வைத்து அடைக்கப்படும். எல்லாமே மூலிகை இலைகள், உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, ரசாயன உப்பு கரைசல் பெரிய தொட்டி இருக்கும். அந்த உப்பு கரைசலில் கிட்டத்தட்ட அந்த உடலை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு 15 நாள் அப்படியே விட்டுடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த உடல் நல்லா பதப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மெழுகு இருக்குது பாருங்கள், மூலிகை கலந்த மெழுகு உடல் முழுக்க பூசி விட்டுட்டு, அதுக்கப்புறம் துணியில் முழுக்க மருந்துகளான மூலிகை மருந்துகளால் மெழுகப்பட்ட துணி இருக்குது பாருங்கள், அந்த துணியை உடல் முழுக்க சுற்றி வச்சிருவாங்க. இப்போ இந்த உடல் காலத்தால் அழியாததாக மாறிடும். இப்படித்தான் மம்மிக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொழில்நுட்பம் எகிப்தில் வளர்ந்தது. இந்த உடல்கள் புதைக்கப்படும் பொழுது, அதாவது புதைக்கப்படுறதில்ல, பெரிய பிரமிடுகளுக்குள்ளேயோ அல்லது பிரம்மாண்டமான அறைகளுக்குள்ளேயோ அந்த கல்லறைகளாக உருவாக்கி அதுக்குள்ளே போய் இந்த காலத்தால் அழியாத பதப்படுத்தப்பட்ட இந்த உடல்களை வச்சுட்டு கூடவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் வச்சுட்டு வந்துடுவாங்க. தங்கம், வெள்ளி எல்லாமே உள்ளே இருக்கும். குறிப்பாக இந்த மன்னர்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அவங்க பயன்படுத்தின தங்கத்தினாலான கட்டில்கள், தங்கத்தட்டுக்கள், தங்க டம்ளர்கள், அவர்கள் அரசாட்சி பண்ணும்போது அவர்கள் கையெழுத்து போட்டிருந்த பலவிதமான குறிப்புகள், இது எல்லாமே அவங்களோட இருக்கும். கூடவே சில கடவுள் சிலைகளும் இருக்கும். பர்ஃபார்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் சிலைகள், அதாவது இந்த ஆட்டு தலையும் மனித உருவமும் கொண்ட பர்ஃபார்மட் சிலைகள், அதுவும் அவங்களோடவே கூட வச்சுட்டு வந்துடுவாங்க. கடவுள் அவங்கள பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கல்லறையை அப்படியே முழுசாக மூடி விட்டுடுவாங்க. ஒரு 200-300 வருடங்களுக்கு பிறகு தான், அதாவது முன்னாடி தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கல்லறைகள்லாம் திறந்து உள்ளே இருக்கிற அந்த தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாமே குவியலாக இருந்தது. லாரியாக இருந்தது ஒவ்வொரு கல்லறையிலையும். பல பேர் கொள்ளடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மம்மிக்கள் அப்படிங்கிறது இப்படி தான் பாதுகாக்கப்பட்டு உடல்கள் வைக்கப்பட்டு வருது. சரி, இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அமென்ஹாட்டப் அப்படிங்கிற ஒரு மன்னர், ஒரு சின்ன வயசில் குறுகிய காலம் மட்டுமே ஆண்ட ஒரு மன்னர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பரோவா மன்னர்களுடைய வம்சத்திலேயே
ஓரிரை கொள்கையை முதல்ல உறக்க சொன்னவர் அவர்தான், இறுதியானவரும் அவர்தான். பல ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த எகிப்திய மக்களை அந்த மன்னர் குடும்பத்திலிருந்து தப்பி பிறந்த வந்த ஒருத்தர் தான் இந்த அமன்ஹோட்டப் அப்படிங்கிறவர். இவர் ஒரே இறைவன் தான், அந்த இறைவன் சூரியன் தான் அப்படின்னு அறிவித்தார். அறிவித்தது மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா சிலைகளையும் அடித்து நாசம் பண்ண சொன்னார். கோவில்கள்லாம் இடிக்க சொன்னார். இடிச்சிட்டு இந்த சூரிய பகவானுக்கு மட்டுமே கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கேருந்து இந்த ஒரே இறைவன் அப்படிங்கிற இந்த சித்தாந்தம் எகிப்தில் மக்கள் விரும்பலை அப்படின்னாலும் ஒரு வலுக்கட்டாயமாக உள்ள திணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. மன்னரை எதிர்த்து பேச அங்கே யாருக்கும் தைரியம் இல்லை அப்படிங்கிறதுனால பூசாரிகள் கூட அங்கே அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் யாருக்கும் இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா பூசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வருமானமே இதை சார்ந்து தான் இருந்தது. பல கோவில்கள், பல அர்ச்சனைகள், பல திருவிழாக்கள், பலவிதமான விசேஷ நாட்கள், இதை சார்ந்து தான் அவங்களுடைய வருமானம் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு அறிவிப்பு மூலயமா முடிவுக்கு கொண்டு வந்த இந்த அமன்ஹோட்டப்பை பொறுத்த வரைக்கும் எகிப்திய வரலாறுலேயே யாருக்கும், மக்களுக்கும் சரி மத போதகர்களுக்கும் சரி பிடிக்காத ஒரு மன்னர் யார் அப்படின்னா இந்த அமன்ஹோட்டப் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சிறுவர் மன்னர் தான். இந்த மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், பின்னால் இவர் தான் அக்கினேட்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் அறியப்படுறார். அவரே தனக்கு தானே வச்சுக்கிட்டாரு அக்கினேட்டன் அப்படின்னு. அதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய கடவுளின் சேவகன் அப்படின்னு அர்த்தம். இவர் அந்த சூரிய கடவுளுக்கான சேவகராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு அது பேரையே அப்படி மாற்றி வச்சுக்கிறாரு. அப்போ எகிப்துடைய வரலாறில் எல்லா மன்னர்களும் பொஃபமேட்டை தலைமை கடவுளாக வைத்து வணங்கி வந்த வேளையில் இந்த அக்கினேட்டன் மட்டும் விதிவிலக்காக ஓரிரை கொள்கையை கொண்டு வந்தார். ஆனால் அந்த இறைவன் சூரியன் அப்படின்னு அவர் அறிவுக்கு எட்டுனதை அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன மாதிரியான கசப்பான அனுபவங்கள் அங்கே இருந்தவர்களுக்கு ஏற்பட்டுச்சு, அவருடைய கல்லறை கூட எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே இன்னமும் தெரியாது. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பல குழுக்கள் அமைச்சு கூட தேடி பார்த்தாங்க. அவருடைய கல்லறை கிடைக்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வெறுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவன் நாடினா அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.